நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்தும் காணாமல் போன படங்கள் நிறைய உண்டு அப்படின்னா நம்ப முடியுமா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் ஏராளமான படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றவை. ஆனால் காணாமல் போன படங்களும் இருக்கவே செய்கின்றன. இந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியலன்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட படங்கள் நடிகர் திலகத்துக்கே இருந்திருக்கு. அவை என்ன அப்படின்னு பார்க்கலாம். நல்ல வீடு 1956 வெளியான நல்ல வீடு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆடம்பரமான பணக்காரராக நடிச்சிருப்பாரு. சிவாஜி அவர்களுக்கு ஜோடியாக எம்.என். ராஜம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஆர்.எஸ். மனோகர் நல்லவராகவும் சிவாஜி அவர்கள் வில்லனாகவும் நடிச்சிருப்பாரு. இது ஜோதி சிம்ஹா அப்படின்ற ஹிந்தி பட இயக்குனர் இயக்கிய திரைப்படம். அடுத்து பெற்ற மனம் 1960 நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியாரின் வேண்டுகோளை ஏற்று சிவாஜி அவர்கள் நடிச்சிருப்பாரு. அதுதான் பெற்ற மனம் அப்படின்ற திரைப்படம். பீம்சிங் இயக்கிய இந்த திரைப்படம். இந்த படத்தில் சிவாஜி அவர்கள் பெரியார் வேடம் ஏற்று சிறிது நேரம் நடிச்சிருப்பாரு. சிவாஜி அப்படின்ற பட்டம் கொடுத்தவரே இந்த பகுத்தறிவு பகலவன் தான். இந்த படத்தில் நடிகர் திலகத்துடைய ஜோடியாக புஷ்பவல்லி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அடுத்து செந்தாமரை திரைப்படம் 1962 வெளியானது. இந்த படத்தில் ஜோடியாக பத்மினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இவங்க திருமணத்திற்கு முன்பு கடைசியாக நடித்த படம் இதுதான். இந்த படம் நீண்ட நாளாக தயாரிப்பில் இருந்தது. அதாவது 1953 1962 வரையிலும் 9 ஆண்டுகள் தயாரிப்பில் இருந்து வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த திரைப்படம் வெளியானது. அப்படி பார்த்தால் இந்த படம் தான் பீம்சிங் இயக்கிய முதல் படம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து பீம்சிங் இயக்கிய முதல் படமும் இதுதான். இந்த படத்தை ஏஎல் சீனிவாசன் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அவருக்கு சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் முழு ஒத்துழைப்பை கொடுத்திருந்தாங்க. என்ன வாரத்துல 2 நாள் தான் வீட்டில் இருக்கீங்க, இப்ப கூடவா இந்த படிப்பு? மீனா, ஜவா, கோபம். நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்ல. உங்க ஃபேக்டரிக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை கட்டிடுங்க, நாங்களும் அங்கேயே வந்துடுறோம். இந்த மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை வர்றதும் திங்கக்கிழமை திரும்பி போயிடுறதும் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. மீனா, நீங்க இல்லாத அந்த 5 நாளை கழிக்கிறது எங்களுக்கு 5 யுகமா இருக்கு. நீ எப்போ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க? அதற்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? நமக்கு சந்தோஷமா தானே இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் வீட்டுக்கு வரும்போது நீ ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் எவ்வளவு ஆவலோட என்ன வரவேற்கிறீங்க. என்ன கண்டதும் குழந்தைகள் எப்படி துள்ளி குதிச்சு ஓடி வர்றாங்க. நீயே சொல் மீனா, தினந்தோறும் நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா இந்த ஆவலும் துடிப்பும் துள்ளலும் இருக்கும் நீ நினைக்கிறியா? எப்போ இந்த பேச்சை எடுத்தாலும் ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்திடுறீங்க. என் மனம் படுற வேதனையை நீங்க எப்பதான் புரிஞ்சுவீங்களோ தெரியல. அப்படி உன் மனசுல என்னதான் இருக்குது? நான் எப்பவும் உங்க பக்கத்திலேயே இருக்கணும், ஒரு வினாடி கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாது, அவ்வளவுதான். எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா மீனா? என்ன இது பைத்தியம்? ஐயோ, நீங்க இத பாருங்க, இனிமே இந்த பேச்சை நான் எடுக்கவே மாட்டேன். நீங்க எப்ப வேணும்னாலும் வாங்க, எப்ப வேணும்னாலும் போங்க. என்கிட்ட நீங்க அன்பா இருக்கீங்க, அது ஒண்ணே எனக்கு போறோம். நீங்க எது செய்தாலும் அது சரியாத்தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. மீனா, இந்த ஒரு வார்த்தை போதும், உன்னை மனைவி அடைஞ்ச நான் பெரிய பாக்கியம் சொல்லி. வளர்பிறை 1962 வெளியான திரைப்படம். இயற்றியவர் டி. யோகானந்த். திரு ஏ.எஸ். நாகராஜன் அவர்கள் கதை எழுத ஜாவர் சீதாராமன் அவர்கள் திரைக்கதை எழுதியிருந்தார். WR சுப்பாராவ் அவர்கள் ஒளிப்பதிவு பண்ணியிருந்தார். பத்மா ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரித்த இந்த படத்தை
ஸ்ரீ ராமா ஃபிலிம்ஸ் நிறுவனம் 1962ஆம் ஆண்டு மார்ச் 30 அன்று வெளியிட்டது. வளர்பிறை படத்தில் சிவாஜி அவர்கள், சரோஜா தேவி அவர்கள் 2 பேருமே முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இவர்களுடன் டி.எஸ். பாலையா, எம்.வி. ராஜம்மா, எம்.ஆர். ராதா, வி. நாகையா, ஜாவர் சீதாராமன், கே.ஏ. தங்கவேலு, லீலாவதி, எம். சரோஜா போன்ற பல முன்னணி நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. திரை இசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைச்சிருந்தார். 1982ஆம் ஆண்டு கொழும்பு நகரில் மறு வெளியீடாக வந்தது இந்த வளர்பிறை திரைப்படம். வளர்பிறை, செந்தாமரை ஆகிய படங்கள் நெகட்டிவ் இல்லாததால ஃபில்ம் தொலைந்து படமாக பார்க்க இயலாது. ஆமா, சொல்லாம கொள்ளாம இப்படி வந்திருக்கிய, இங்க வேலை செய்யறவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? ஆமா, நாம 2 பேர் சந்திக்கிறது அவங்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு அப்படி லைசென்ஸ் இல்லாம வரதா? போய் பிரசாத் எங்க கொண்டு வந்த என்ன? நம்ம பிரமாணம் கோச்சிங்களா? திரும்பிங்க. ஆமா, எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்? உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கா? என்ன சாமி கும்பிட்டேன்? அப்பா கணேசா. என்னது? என்ன சொல்ற? கணேசா கிண்டல் பண்றியா? கொடுத்து விடுவேன். என்னன்னு சொல்லி சாமி கும்பிட்டேன்னாக்க எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, வெக்கமா இருக்கு. போது வெக்கப்பட்டது. என்னன்னு சாமி கும்பிட்டேன் சொல்லு. எனக்கும் என்ன உங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்க வர நில்லு. இது நம்ம லொகேஷன்ல அச்சாபீஸ். இந்த பிரசாத். நான் பிரசாதம் சாப்பிடுவது இல்லையே. கோயில் பிரசாதம். ஐயா, இது என்ன இது? பேஷ் பேஷ், ஒரு சொம்பு கூடு கையில. இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கா? இப்ப என்ன பார்த்த? சின்ன பிள்ளைல பாத்துருக்கணும் நம்ம பியூட்டிய. தேங்க்யூ. ராதா, நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? வந்து இது நம்ம லொகேஷன் இல்ல, அச்சாபீஸ். புரியுதா? புரியுது. வீட்டுக்கு வர அங்க பேசுறேன். வரட்டுமா? நல்ல ஐயா, போறது ராதை தானே? ஆமா, ராதையே தான். இந்த சந்திரன் பைரையா சந்திச்சுட்டு போறா? ஐயா, யார் யார சந்திச்சா என்ன, நமக்கு இதுதானா வேலை? உனக்கு தெரியாது, இவன் ஒரு ஜாதி கட்ட பையன். யாரா? ஓ, இருங்க, அதை எடுத்துறேன், அப்புறம் பேசலாம். யாரா வீட்டுக்குள்ள? மரியாதை பாத்துக்கலாம். விட்டு வச்சது உங்க மேலேயே விழுந்துருச்சு. வேலை விழுந்துச்சா? இங்க பார், முகத்தையே அசிங்கம் பண்ணிடுச்சப்பா. மன்னிச்சிடுங்க, தெரியாம நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க? பல்லு 30 கையில கொடுத்துரு. அதான் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வார்த்தை நீண்டுகிட்டே போகுது. இல்ல, வார்த்தை கிடையாது, செஞ்சிருங்க. அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐயா, அசிங்கமா போற அளவுக்கு நாம இங்க நின்றுகிட்டு இருக்க கூடாது. வந்துருங்க. என்ன, அவர் அடிச்சுடுவாரு, கை பிடிக்கிறியா? இல்லைங்க, எங்க ஐயா கீழே விழுந்துருவாரேன்னு பிடிச்சுக்கிறானுங்க. பெரியவரே, போயிட்டு வாங்க. மகா பெரிய மனுஷன், மூஞ்சி மோர கட்டையும் பாரு. மரியாதையா போ. எனக்கு கீழே பிடிச்சா தள்ளுறேன். போறேன், என்ன சொல்லுவேன்? இன்னைக்கு நான் 2 ரவுண்ட் பார்த்துட்டு தான் போறேன். வேண்டாங்க, உங்க உடம்புக்கு அது ஒத்துக்காது. யாரா இவங்கள? அடியாட்கள ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்து வர வச்சிருக்கிய. ஏன் காலையில எழ கூட்டுற? அவங்க எல்லாம் வேலை செய்யற ஆளுங்க. நீங்கள போங்க, மரியாதையா போயிடு. அரைஞ்சு போடுவேன் நான். யாரும் அறைய போற? அறையத்தோட வயிற்று பல்ல தட்டி போடுறேன். தர்மலிங்கம் பிள்ளை கிருஷ்ணாபுரத்துல பெரிய மிராசுதார். அவர் தந்தை இறந்து போகும்போது 30 வேலி நிலமும் 3 தோப்பும் 3 வாக்கியங்களையும் தர்மலிங்கத்துக்கு குடும்ப சொத்தாக வைத்துவிட்டு இருந்தாரு. ஆனால் தர்மலிங்கத்தின் குடும்பத்தார் 3 வாக்கியங்களாகிய எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தீயாரை காண்பதுவும் தீதே அப்படின்றத மறந்து விட்டாங்க. அதனால் விளைந்த இன்னல்கள் பல. தர்மலிங்கத்துக்கு கனகசுந்தரம் அப்படின்ற மகனும் சுந்தரி அப்படின்ற மகளும் நல்லம்மை அப்படின்ற நல்ல மனைவியும் இருந்தாங்க. வைசூரி காரணமாக சிறு வயதில் பார்வையற்றிருந்த கனகுவால் படிக்க முடியவில்லை. பார்வை திரும்பிய பின் கணக்கு படிக்க இஷ்டப்படவில்லை. அதனால் அவன் எண்ணையும் எழுத்தையும் மறந்து வளர்ந்து விட்டான்.
ஜோசியத்துல அதிக நம்பிக்கை கொண்ட தர்மலிங்கம் ஒரு நாள் ஜோசியரை பார்த்துவிட்டு திரும்பும்போது ரயில்ல மணி பர்ஸை நழுவ விடுறாரு. பிட் பாக்கெட் மணியின் கையில அந்த பர்ஸு சிக்குகிறது. அந்த பர்ஸில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த பணத்திலேயே நல்லவன் போல தர்மலிங்கத்துக்கு உதவி செய்து அவரது நண்பனாகிறாரு. கல்யாணமாகாத தர்மலிங்கத்தின் மகளை கண்டு மயங்குகிறாரு மணி. அவளையும் சொத்தையும் அடைய திட்டம் போடுறாரு. அவனது திட்டத்திற்கு கனகு குறுக்கே நிற்பது கண்டு தர்மலிங்கத்தின் மனதில் விஷவிதை ஊன்ற ஜோசியருக்கு லஞ்சம் கொடுக்கிறாரு. சூழ்நிலை மணிக்கு உதவுகிறது. கனகு காட்டூரிலிருந்து அனாதை பெண் சிவகாமியையும் அவளுடைய வளர்ப்பு தந்தையையும் கிருஷ்ணாபுரத்துக்கு கூட்டிட்டு வராரு. இது தர்மலிங்கத்துக்கு பிடிக்கல. சிவகாமியுடைய வளர்ப்பு தந்தை இறந்ததுக்கு அப்புறம் ஆதரவற்ற சிவகாமியை நல்லம்மை தன்னுடைய வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இது தர்மலிங்கத்துக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை. கனகுவைத்தான் மணக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதும் சிவகாமி தற்கொலை செய்து கொள்ள முயல்றாங்க. கனகு இதை தடுக்கிறாரு. ஆனா முடியல. அவனும் அவளோடு சாக துணிகிறான். நல்லம்மை குறுக்கிட்டு அவர்கள் இருவருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிந்த தர்மலிங்கம் கனகுவை அடிக்கிறாரு. ஊர் உண்மையை தெரியும் முன் தன் மகள் சுந்தரிக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு பண்றாரு. பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வரும்போது சிவகாமியை பற்றி விசாரிக்கவும் தர்மலிங்கம் அவளை வேலைக்காரி அப்படின்னு சொல்றாரு. கனகு அவள் தன் மனைவி அப்படின்னு சொல்றாரு. இந்த குழப்பத்தை கண்ட பிள்ளை வீட்டார் சம்பந்தமே வேண்டாம்னு யோசிக்கிறாங்க. கோபமடைந்த தர்மலிங்கம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற வாக்கியத்தை மறந்து கனகுவை ஆத்திரம் தீர அடிக்கிறாரு. சிவகாமி தன்னால் குடும்பமே சீர்குலைவது கண்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. மனம் நொந்து போன கனகு அன்றிரவு காவல் குடிசையில தூங்குறாரு. வாய் இழந்த கனகு மீண்டும் பேசினாரா இல்லையா? வீட்டை விட்டு வெளியேறிய சிவகாமி என்ன ஆனாங்க? மணியின் சூழ்ச்சி வென்றதா? தர்மலிங்கம் தந்தையின் மும்மொழியின் உண்மையை உணர்ந்தாரா? இதுவே படத்தின் மீதி கதை. தலையத்தை விட்டுங்க, ஈரத்தோட நிக்கிறீங்களே. முத்து நனைஞ்சவனுக்கு ஈரம் ஏதுன்னு பெரிய பெரிய முனி எல்லாம் சொல்லி இருக்குங்க. அப்ப நீங்க பெரிய வேதாந்தியா? ஐயோ, நான் சம்சாரிங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு இந்த கல்யாணத்தை ஆகல. அது சரி, தபால்கார தாத்தா கிட்ட இந்த ஊர்ல கூட படிச்ச பெண்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்களாமே. ஏன் பெண்கள் படிக்க கூடாதுங்கிறது உங்க எண்ணமா? ஐயோ, எந்த மட்டைய சொன்ன அது மாதிரி நல்லா படிக்கலாமே. இப்ப நீங்க படிச்சிருந்ததுனால தான் இந்த ஊர்ல எனக்கு படிக்கிறதுக்கு இரவல் பத்திரிக்கை கிடைச்சது. அப்படி சொல்லுங்க. அந்த உதவிக்கு நீங்க பதில் உதவி செய்யணும்ல. தேசம் செய்யணும், அமோகமா செய்யணும், அமக்கிரமா செய்யணும். என்ன செய்யணும்? அதோ பாருங்க, அந்த நடு குளத்துல இருக்கிற தாமரை பூவெல்லாம் எனக்கு பறிச்சு தரீங்களா? நடு குளத்துல இருக்கிற தாமரை பூவா? ஏன் நடுங்குறீங்க? இல்ல, குளிச்சது குளிர்றது. அது அங்க 10 ஆழம் இருக்கும். மூச்சை பிடிச்சு நீச்சல் அடிச்சா 10 நிமிஷத்துல திரும்பி வந்துடலாம். நீச்சலுங்களா? ஏன் உங்களுக்கு நீச்சல் வராதா? யாரு வராதுன்னு சொன்னா? நானு இப்பதான் அந்த தண்ணியில இருந்து எழுந்திருச்சிருக்கேன். மறுபடியும் அந்த தண்ணியில காலை பச்சைன்னா போதும், ஏதாவது சலதோஷம் ஒண்ணு வராது. நீங்க எனக்கா போயிட்டு வாங்க. அழகா மறந்துருக்கிற அந்த பூவை எதுக்காக பறிக்கணும்? ரொம்ப பாவமாச்சுங்களே. பாவம் வந்தா நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு புண்ணியமா போகுது. நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, அந்த பூவையும் அந்த குளத்தையும் யாராவது கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க, சண்டைக்கு வந்துருவாங்க. வளர்ப்பிறை 1962 வெளியான திரைப்படம். இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் பாதி படம் வரை ஊமையாக நடிச்சிருக்கிறாரு. கிராமத்தில் வாழும் பெரும் பண்ணையார் கம்பத்துக்காரர் வேடத்துல சிவாஜி அவர்கள் நடித்த படம் இது. சிவாஜி அவர்களுக்கு இந்த படத்துல கனகசுந்தரம் கதாபாத்திரம். ஒரு நாள் பசுமாடு வாங்க பக்கத்து ஊருக்கு சென்ற போது சரோஜா தேவி அவர்களை பார்க்கிறாரு. தனது பெற்றோர்களிடம் கூற அவர்கள் சரோஜா தேவியை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. சிவாஜி அவர்கள் ஊமையாகி போய் முகபாவங்களால டயலாக் பேசும் இடங்கள் அவர் இதுவரையில் நடித்த பாகங்களையே வென்று விடுகின்றன. அசட்டு பிள்ளையாக சிவாஜி கணேசன் அவர்களும் அனாதை பெண்ணாக சரோஜா தேவி அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க. சரஸ்வதி வேடத்தில் நடித்த சரோஜா தேவி அவர்களின் உடன் பிறந்த அண்ணனாக ஜாவர் சீதாராமன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. இவர் தங்கைக்காக உயிரையே கொடுப்பாரு. அவரும் அந்த ஊர்ல செல்வந்தர் தான். தாயாக நடிக்கும் MV ராஜம்மா அவர்கள் தற்கொலை பண்ணிக்கொள்ள போகும் தனையனை தடுத்து
உயிரை மாய்த்து கொள்ள உனக்கு உரிமை என்ன அப்படின்னு கேட்கிற கட்டம் உணர்ச்சி மயமாக அமைஞ்சிருக்கும். வில்லனாக நடிக்கும் எம்.ஆர். ராதா பாகத்தில் புதுமை எதுவும் இல்லை. சிவாஜி அவர்களுக்கும் சரோஜா தேவி அவர்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கிறது. இது தாய் மாமனான சீதாராமனுக்கு பெரும் கஷ்டங்களை கொடுக்கிறது. கடைசியில் இறந்தும் போறாரு. இந்த படமானது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கும் குழந்தையால தாய்மாமனுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்ற புராண சாத்திரத்தை எடுத்து சொன்னது. நாளைக்கு பொழுது விடிஞ்சோட நமக்கு பழனியில கல்யாணம், அதுவும் ஆண்டவன் முன்னிலையில். உலகமே எதிர்த்தாலும் எந்த எதிர்ப்புக்கு பயப்படாம இன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு போய் நாளைக்கு காலையில நமக்கு முகூர்த்தம். காதல் கல்யாணம், கலப்பு திருமணம். ராதா, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? என்ன கொல்லாம கொல்றதுக்காக நீ நடத்தி காட்டிய போலி நாடகமா இது? என்ன ஏன் இப்படி பைத்தியக்காரனாக்குற? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல ராதா. நீ பேசுறதெல்லாம் உண்மைதானா? உண்மையா சொல்றேன். நம்ம திட்டப்படி கல்யாணம் நடக்காது. உங்களுக்கு மனைவியா வாழ்க்கப்பட முடியாது. என்னை மறந்துடுங்க ராதா. எதுக்காக இப்படி ஆத்திரப்படுறீங்க? உங்களுக்கு மனைவியா வாழ்க்கப்பட முடியாது. நம்ம கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? எந்த பதிலையும் சொல்ல தயாரா இல்லை. என்ன மறந்துடுங்க. காரணம் சொல்ல தயாரா இல்லை. இங்க எதுக்காக வந்தீங்க? ஏன் வந்தீங்க? உங்களை யார் வர சொன்னது? மான ரோஷம் உள்ளவரா இருந்தா மரியாதை இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுங்க. எதுக்காக இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்றீங்க? உங்களுக்கு மனைவியா வாழ்க்கப்பட முடியாது. நம்ம திட்டப்படி கல்யாணம் நடக்காது. இதுதான் முடிவு. போங்க, இங்க நிக்காதீங்க, போயிடுங்க வெளியே. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.